السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يسألونك عن الروح قل روح من أمر ربي وما أوتيتم من علم إلا قليلا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைத்து பரிபக்குவாளப்படுத்தக்கூடிய அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு இறை செய்தியை இறுதியாக எடுத்துரைக்க வந்த அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் அந்தவர்களின் மீது, குறிப்பாக ஜும்மாவினுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக அவனுடைய இல்லத்தில் ஒன்று கொண்டு இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக ஜும்மாவினுடைய உரையினை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவினுடைய உரையில் உங்களுக்கு மத்தியில் நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உன்னதமான உயிர் என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதற்கான அடிப்படையான காரணம், நோக்கம் என்னவென்றால், இந்த உலகத்தில் எண்ணற்ற கடவுள் நம்பிக்கை கோட்பாட்டு சித்தாந்தங்களை உடைய மக்கள் வாழ்ந்து வரக்கூடிய சூழலில் ஒரே ஒரு கடவுள் தான் வணக்கத்திற்குரியவனாக இருக்க முடியும், அவனை தவிர யாரும் வணக்கத்திற்குரியவனாக இருக்க முடியாது என்ற ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாக மூமின்களாக வாழ்ந்து வரக்கூடிய நாம், அந்த நம்பிக்கையுடன் மிகவும் பிரதானமான நம்பிக்கையில் ஒன்றான உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் மரணிக்கக்கூடிய நிகழ்வையும் அந்த மரணத்தை தொடர்ந்து வரவிருக்கக்கூடிய ஒரு வாழ்வியலையும் குறித்து நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். இப்படியான இறை விசுவாசம் கொண்டிருக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நம்முடைய உயிர்கள் இறைவனிடம் பலதரப்பட்ட நிலைகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அது இறைவனிடம் அவ்வாறுதான் கைப்பற்றப்படக்கூடிய ஒரு நியதியையும் ரப்புல் ஆலமீன் விதியாகவும் ஆக்கி வைத்திருக்கின்றார். இது ஏதோ இப்பொழுது நம்முடைய இந்த வயது நேரத்தில் தான் அது நிர்ணயிக்கப்பட்டது என்ற நம்பிக்கை கொள்வதுடன் மாத்திரம் அல்லாமல், நம்முடைய நம்பிக்கைகளில் அந்த இறுதியாக வரக்கூடிய நன்மை தீமை அனைத்தும் இறைவனுடைய விதியின் பிரகாரம்தான் இருக்கின்றது என்ற நம்பிக்கையில் நம்முடைய தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுதே அந்த நிலை பதிவு செய்யப்பட்டு விடுகின்றது இறைவன் புறத்தில். இன்னமும் ஆழமாக நாம் சிந்தித்து பார்த்தோமே ஆனால், இறை போதனைகளை நாம் அதனுடன் ஒப்பிட்டு பார்த்தோமே ஆனால், மனித குலங்களை படைப்பதற்கு முன்னதாக இந்த உலகத்தில் நம்மை எல்லாம் ரப்புல் ஆலமீன் அவதானிக்க வைப்பதற்கு முன்னதாக அவனுடைய சன்னிதானத்தில் நாம் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய முதுகுத்தண்டுகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் ஒரு ஒப்பந்தமும் இறைவனிடம் செய்துவிட்டுத்தான் வந்திருக்கின்றோம். அப்படியான நம்பிக்கையில் இறை விசுவாசம் கொண்ட நிலையில் வாழ்ந்து வரக்கூடிய நம்முடைய இந்த உடல் கூட்டில் இருக்கக்கூடிய உயிரை பொறுத்தவரை அதற்கான ஞானம் மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதா என்றால் நிச்சயம் இல்லை என்று இயற்கை மார்க்கமான இந்த இஸ்லாமிய மார்க்கம் கூறி காட்டுகின்றது. இன்று எவ்வளவோ மருத்துவ துறையில் அறிவியல் வளர்ச்சியில்
உச்சாணி கொம்பில் இருந்து வருகின்றோம் என்று பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள். மனிதனுடைய ரூ, அதாவது உயிர் என்பது எப்படிப்பட்ட தன்மையில் உள்ளது, அது உடம்பில் எங்கே இருக்கின்றது என்ற ஒரு ஆய்வு தெளிவான நிலையில் இருக்கின்றதா என்றால் இல்லை. கையை தொட்டு பார்க்கின்றோம், பல்ஸ் இருக்குதா அப்படின்றத பார்ப்போம், உடனே அது ரூஹு இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி உணர்ந்து கொள்வார்கள். இதயத்தை தொட்டு பார்ப்பார்கள், அதனுடைய துடிப்பு இருந்தது என்று சொன்னால் அவர் உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்கு, அதில் இருந்து அவர்களுக்கு புரிந்து கொள்வதற்கு, ஒரு முடிவை எடுத்துக் கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாகவும் இருக்கின்றது. இப்படி கையை தொட்டு பார்ப்பதும் இதயத்தை தொட்டு பார்ப்பதும் இன்ன பிற உடல் ரீதியில் ஏதேனும் ஒரு துடிப்புகள் இருந்தது என்று சொன்னால் இந்த உடல் கூட்டில் உயிர் இருக்குதா இல்லையா அப்படின்றத அறிந்து கொள்வதற்கு வேண்டுமானால் இந்த பரிசோதனைகள் போதுமானது. ஆனால் உண்மையிலே இந்த ரூஹ் எங்க இருக்குது உடல்ல அப்படின்னு கேட்ட நிச்சயம் அதற்கான அறிவு மனிதனுக்கு வழங்கப்படவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மதீனாவின் ஒரு பால்வெளி பகுதியில் நடந்து கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன். அப்பொழுது எதிரே யூதர்களின் சில நபர்கள் வருகை புரிந்து ஏதேனும் ஒரு கேள்வியை ரசூலுல்லாஹ்வை பார்த்தா அவர்கள் கேட்பதை ஒரு வளமையாக வைத்திருந்தார்கள். ஒன்று கேள்வியாக இருக்கும், அல்லது உண்மையிலேயே தெளிந்து கொள்வதற்கு ஒரு நோக்கத்தின் காரணத்தினால் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் ஒரு நபி என்று சொன்னால், ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னால் அவருக்கு இதெல்லாம் தெரிந்திருக்கணும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களிடம் இருந்தது, வேதமுடையவர்களிடம். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு கேள்வியையும் தொடுத்தார்கள். முகமது அவர்களே, ரூஹ் என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன, அது எங்க இருக்குது, என்ன அம்சத்தில் இருக்கின்றது என்று கேட்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது அமைதியைத்தான் காத்தார்கள். இன்று மருத்துவத்துறையில் சொல்வது போன்று தொட்டு பார்த்துட்டு பரிசோதனை செய்துவிட்டு இருக்குது இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்குலாம் இல்லை. ஏனால் இது நம்பிக்கை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயமாக இருப்பதுடன் மாத்திரம் அல்லாமல் இந்த உடல் கூட்டில் இருந்து அது பிரித்தெடுக்கப்பட்டதற்கு பின்னதாக அதனுடைய நிலையை குறித்தும் இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர்த்து வேற எந்த ஒரு கோட்பாடும் சொல்வது கிடையாது. அப்படியான ஆய்வு அறிக்கைகளையும் அறிவியல் அறிக்கைகளையும் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. அந்த நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அமைதிக்கு பின்னதாக இறைவனிடம் இருந்து வஹி செய்தி அருளப்படுகின்றது. அப்பொழுது இந்த வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருளி வைக்கிறான். நான் முதலாவதாக ஹம்து ஸலவாத்தில் ஓதிய அந்த வசனம் தான். எஸ் அலூனக அனி ரூஹ், நபியே உன்னிடம் ரூஹை குறித்து கேட்கின்றார்கள். எஸ் அலூனக அனி ரூஹ் குல் ரூஹ் மின் அம்ரி ரப்பி, அது என்னுடைய இறைவனினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. வமா ஊதீதும் மின் இல்மின் இல்லா கலீலா, நீங்கள் குறைவாகத்தான் கல்வி வழங்கப்பட்டிருக்கின்றீர்கள். எல்லாம் பிரில்லியன்ட் எல்லாம் கிடையாது. பொதுவாக ஏனைய படைப்புகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மனிதன் உயர்ந்த படைப்பு, சிறந்த அறிவு ஆற்றல் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் கூட எல்லாத்தையும் அறிந்திருப்பானா, சில விஷயங்களை அவனுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், குறைவாகத்தான் வழங்கியிருக்கிறேன். அது எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் சரிதான், அந்த அறிவுல சின்ன குறைபாடு இருக்கத்தான் செய்யும். அதில் ஒன்றுதான் உங்களினுடைய உயிரில் இருக்கக்கூடிய இன்ன ஆன்மாவாக இருக்கக்கூடிய அந்த ரூஹை குறித்து உங்களுக்கு போதிய கல்வி வழங்கப்படல அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் இந்த வசனத்தின் மூலமாக எடுத்துரைத்து ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு விளங்கப்படுத்துகிறார். இது அடிப்படையான இந்த ரூஹை குறித்து உள்ள அறிவு. அதற்கு பின்னதாக நீங்க பாருங்க, இந்த ரூஹை குறித்து 3 நிலைகளை மார்க்கம் நமக்கு சொல்கின்றது. இந்த 3 நிலைகளில் தான் ஒரு மனிதனுடைய அந்த ரூஹ் கைப்பற்றப்படுகின்றது. பொதுவாக நாம் நடைமுறையில் சொல்லுவோம், ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு அந்த நிலையை குறித்து ஒன்று நல்லவராக இருப்பார் அல்லது தீயவராக இருப்பார். அதை நாம தீர்மானிக்க முடியாது. ஒரு நபர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய உடலில் இருந்து உயிர் பிரிந்ததற்கு பின்னதாக வெளிப்படைத்தன்மையை பார்த்து நான் நல்லவர் என்று தீர்மானிக்கிறேன். அல்லாஹ்விடம் தான் அதற்கான உண்மையான சான்று இருக்கிறதே தவிர எனக்கு தெரியாது அப்படின்றதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. அவ்வாறுதான் நாம் சொல்ல வேண்டுமே தவிர திட்டவட்டமாக அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவு ஆற்றல் மனிதர்களுக்கு கிடையாது, இறை தூதர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதுவும் எல்லாத்துக்கும் சொல்லிட முடியுமானா, யாரை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடம் இருந்து வஹி வருகின்றதோ, இறை தூதர்களுக்கு அறிவிக்கப்படுகின்றதோ அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த நபரை குறித்து சொல்வதற்குரிய நிலை இருக்குதே தவிர எல்லா நபர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கவில்லை.
அப்ப நல்லவர் என்ற ஒரு வகையில் உயிர் கைப்பற்றப்படுகின்றது, ஒரு வகையான ரூஹு. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீர்களா, தீயவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையில உள்ள ரூஹு. பொதுவாக இந்த நிலையை எல்லாரும் நம்ம அறிந்திருப்போம். இதனையெல்லாம் கடந்து உன்னதமான ரூஹு, உன்னதமான உயிர் என்ற வகையிலையும் மனிதனுடைய உடல் கூட்டில் இருந்து அந்த உயிர் இறைவன் புறத்தில் கைப்பற்றப்படுகின்றது. அந்த ரூஹை குறித்துத்தான் இன்றைய ஜும்மாவுல நம்ம பார்க்கிறோம். இந்த நல்லவரினுடைய ரூஹு கைப்பற்றப்படும் பொழுது எப்படி அந்த ரூஹு கைப்பற்றப்படுகின்றது, அது எங்கே கொண்டு செல்லப்படுகின்றது, அதனுடைய நிலை என்ன என்பதை இஸ்லாமிய மார்க்கத்தில் மறுமை சார்ந்து இருக்கக்கூடிய நம்பிக்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த தெளிவு இருக்கும். நல்லவராக இருப்பார், இறை போதனைகளுக்கும் இறை வசனங்களுக்கும் கட்டுப்பட்ட நிலையில் அதற்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய வகையில் அவருடைய செயல்பாடு இருக்கும். இறை தூதர்களுடைய வழிமுறைக்கு மாறுதலாக ஒருபோதும் அவருடைய செயல்பாடு இருக்காது. அப்படிப்பட்ட ரூஹ் இறைவனிடம் கைப்பற்றப்படுகின்ற பொழுது ஒரு பெருங்கொண்ட வானவர் கூட்டமே என்ன செய்யும் என்றால், மனமிக்க ஒரு கஃன் துணியுடன் வருகை தருவார்கள். வருகை தந்து, ரூஹே உன்னுடைய உடல் கூட்டில் இருந்து நீ வெளியேறு, இந்த ஆன்மாவே என்று கட்டளையிடுவார்கள். அது எந்தவித சிரமமும் இன்றி, எந்தவித தடுப்பும் இன்றி, ஒரு தோல் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை சாய்க்கும் பொழுது எவ்வளவு இலகுவான முறையில வெளியேறுமோ அது மாதிரி அந்த ரூஹ் அந்த உடலில் இருந்து வெளியேறும். மனமிக்க அந்த கஃன் துணியில் அதனை அவர்கள் வைத்த நிலையில விண்ணுலகத்தில் அவர்கள் கொண்டு செல்லப்படுவார்கள். மெஹராஜ் என்று சொல்லக்கூடிய விண்ணுலக பயணத்தை அந்த ரூஹ் அடையும். ஒவ்வொரு வானமாக கதவுகள் திறக்கப்பட்டு மனமிக்க இந்த ரூஹ் யாருடையது என்று கேட்கின்ற பொழுது இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்லிய நிலையில் ஒவ்வொரு வாசலும் வழியாக திறக்கப்பட்டு இறுதியாக இறை அலுவலகமாக இருக்கக்கூடிய இறை சன்னிதானத்தில் அது கொண்டு போய் சேர்ப்பிக்கப்பட்டு அங்கே ஒரு உத்தரவு வரும். இது நல்ல நிலையில் கைப்பற்றப்பட்ட ரூஹு, நல்ல நிலையில் உள்ள ரூஹு. இந்த ரூஹை கொண்டு போய் இல்லீன் என்ற ஏட்டில் பதிவு செய்ததோடு மாத்திரமல்லாமல் பூமியில் அதனை தங்க வையுங்கள். பூமியில் தங்க வையுங்கள் என்றால், நாம இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கின்றோமே, வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமே, ஒருவரை ஒருவர் கண்டு கொண்டு நலம் விசாரித்த நிலையிலும் நம்முடைய தேவைகளை திரட்டுவதற்கு பொருளாதார ரீதியில் முனைப்பு காட்டிய நிலையிலும் இருக்கிறோமே, அப்படிப்பட்ட உலகம் அல்ல. அதற்கு என்று ஒரு தனியாக திரையை ஏற்படுத்தி அந்த பகுதியில் மன்னரை என்று சொல்லக்கூடிய நிலையில அந்த ரூஹ் என்ன செய்யப்படுகின்றது, அங்கே கொண்டு போய் வைக்கப்படுகின்றது. காலையிலும் மாலையிலும் அவர்கள் தங்கக்கூடிய இடத்தை அந்த ரூஹுக்கு இறைவன் காட்டிக்கொண்டே இருப்பான். எதுவரை என்றால் சூர் ஊதப்படக்கூடிய நாள் வரை இந்த நிகழ்வு நடந்தேறிக் கொண்டே இருக்கும். இது ஒரு வகையில ரூஹ். தீயவரினுடைய ரூஹ், அப்படிப்பட்ட ரூஹ் கைப்பற்றப்படுகின்ற பொழுது அதனுடைய நிலை எப்படி இருக்கும், அதுதான் நம்ம ரொம்ப கவனத்துல கொள்ள வேண்டியது. இறை போதனைகளுக்கு கட்டுப்படுகிறோம் என்ற பெயரில் ஊராரினுடைய நம்பிக்கை, முன்னோர்களுடைய வழிமுறை எல்லாவற்றையும் தாங்கி பிடித்துக் கொண்டு சுண்ணத்தான வழிமுறைகளை அவர்களுக்கு எடுத்துரைக்கும் பொழுது கூட அதனை செவிசாய்க்காத வகையில் மறுத்த நிலையில் என்னுடைய குடும்ப ரீதியில் உள்ள வழக்கம், என்னுடைய ஊர் ரீதியில் உள்ள வழக்கம் என்று சொல்லி கடவுள் கொள்கையிலேயும் முரண்பாடு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய செயல்பாடுகளுக்கும் அதற்கும் மாற்றமான நிலையில் அவர்களினுடைய செயல்பாடு. இந்த நிலையில் இருக்கக்கூடிய இறைவனுடைய வசனங்கள் இதுவும் ஏதேனும் ஒரு வகையில் பொய்ப்பித்த நிலையிலேயே அவர் வாழ்ந்து வருகின்றார். அப்படிப்பட்ட ரூஹை அவர்கள் கைப்பற்றப்படுகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உடம்பில் அனைத்து இடங்களிலும் அது ஓடும். இந்த விஷயத்துல நீங்க பார்க்கலாம். நான் முதலில் சொன்னது போன்று ரூஹ் எந்த இடத்துல இருக்குது, கையில பிடித்து பார்க்கும் போது இருக்குதா, இல்ல. நெஞ்சில தொட்டு பார்க்கும் பொழுது இதய துடிப்பை பார்த்து அறிந்து கொள்ள முடியுமா, இல்ல. அது உடல் முழுவதும் ஓடும், அது எங்க இருக்குன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ரூஹை ரொம்ப துர்பாடை மிக்க ஒரு துணியினால், அதுவும் ஒரு பெருங்கொண்ட மாணவர்கள் கூட்டம் வருகை புரிந்து அந்த ரூஹ, தீய ஆன்மாவே உன்னுடைய உடல் கூட்டில் இருந்து நீ வெளியேறு என்று உத்தரவிடப்படும். அது ரொம்ப சிரமப்பட்ட நிலையில் அந்த ரூஹை கைப்பற்றுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதனை குறிப்பிடும் பொழுது ஒரு உதாரணத்தை கொண்டு சொன்னார்கள். ஈர கம்பளியை ஒரு முள்வேலியில் போட்டுவிட்டு அதனை எடுக்கின்ற பொழுது எவ்வளவு சிரமமான நிலையில் இருக்குமோ அப்படிப்பட்ட நிலையில் அந்த ரூஹ் அவரிடம் இருந்து பீத்து எடுக்கப்படும். பீத்து எடுக்கப்பட்ட நிலையில முதலாவது நாம் பார்த்தோமே, நல்லவர்களுடைய ரூஹ் அப்படி கொண்டு சென்றார்களே இறை அலுவலகம் வரை, அது மாதிரி கொண்டு செல்லப்படுமா என்றால் அப்படி கொண்டு செல்லப்படாது.
லா துஃபத்தஹு லஹும் அபுவாபு ஸமாய், அவர்களுக்கு வானத்தின் வாசல்கள் திறக்கப்படாது. வலா யதுகுலுல் ஜன்னத, அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒருபோதும் நுழைவிக்கப்பட மாட்டார்கள். எதுவரை என்று சொன்னால் அவர்கள் ஊசி துவாரத்தில் ஒட்டகம் நுழையக்கூடிய வரையில் அவர்கள் ஒருபோதும் சுவனத்தின் பக்கம் செல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில அங்கேயே தடுத்து நிறுத்தப்படும். அந்த ரூஹை கைப்பற்றி கொண்டு செல்லுகின்ற பொழுது அங்கே உத்தரவு வரும், இறைவனிடம் இருந்து இதனை சிஜ்ஜீன் என்ற ஏட்டில் பதிவு செய்துவிட்டு அதே பூமியில் கொண்டு ஆழத்தில் கொண்டு போய் வைத்து விடுங்கள் என்று சொல்லப்படும். மிகுந்த சிரமமான நிலையில் திரும்ப திரும்ப வேதனை இழைக்கக்கூடிய வகையில் அந்த ரூஹுக்கு மிக பெரிய அளவிற்கு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலேயே அது அங்கே வைக்கப்படும். எதுவரை என்று சொன்னால் அதுவும் சூர் ஊதப்படக்கூடிய நாள் வரை இந்த நிகழ்வு நடக்கும். இந்த இரண்டு நிலையை நம்ம பெரும்பாலும் அறிந்திருப்போம். இதில் ஏதேனும் ஒரு நிலையில் நாம் இருப்பதாக இருந்தால் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கும்? எல்லா நபர்களுக்கும் நல்லவராக இருந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு தந்தருள் புரிய வேண்டும். அந்த நிலையில் தான் நம்முடைய ரூஹ் கைப்பற்றப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அல்லவா? அது பெரும்பாலும் எல்லாரும் நினைக்கிறது தான், நினைப்பது சரியானதுதான். அந்த எண்ணத்தை நோக்கிதான் நம்முடைய செயல்பாடுகளை அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற மாற்று கருத்தும் கிடையாது. இருந்த போதிலும் அல்லாஹ்வின் புறத்தில் சிறந்ததுக்குத்தான மிகவும் வெகுமதி அதிகமாக இருக்கின்றது. வலது புறத்தார் என்றால் என்ன என்று தெரியுமா என்று ரப்புல் ஆலமீன் சூரத்துல் வாக்கியால கேட்கிறான். அதே மாதிரி இடது புறத்தார் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதே போன்று முந்தி சென்றவர் முந்தி சென்றவர்கள் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லியும் கேட்கிறான். மூன்று நிலை இங்கேயும் அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் வாக்கியால நீங்க பாத்தீங்கன்னா இந்த மூன்று நிலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். வலதுபுறம் நல்லவர்கள், இடதுபுறம் தீயவர்கள். அப்போ வலதுபுறத்திற்காரர்கள் தான் நம்ம இருக்கணும் அப்படின்றதோட மாத்திரம் அல்லாமல் முந்தி சென்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். முந்தி சென்றவர்கள் எதுல? முதலாவது மௌத்தா போறது இல்லையா? கிடையாது. முதலாவது மௌத்தா போற நிலையில அந்த நிலையை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மூலமாக அளிக்கப்பட்ட விளக்கத்தை நாம் இந்த இடத்துல கவனத்துல கொள்ளும். ஒரு வகையான ரூஹ் கைப்பற்றப்படுகின்றது. அவர்கள் ரூஹ் கைப்பற்றப்பட்ட நிலையில் பின்னர் அவர்களுக்கு நல்ல வாழ்வு வசதிகள் அவர்களுக்கு வழங்கப்படுகிற நேரத்தில் அவர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து உணவும் வழங்கப்படுகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்கிறான் சூரத்துல் ஆல இம்ரான்ல, லா தஹ்ஸபன்னல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா, அல்லாஹ்வின் பாதையில் கொலை செய்யப்பட்டவர்களை நீங்கள் இறந்தவர்கள் என்று எண்ணாதீர்கள். பல் அஹ்யாஹு இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்களுக்கு இறைவனிடம் இருந்து உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுதான் உன்னதமான உயிர். இந்த வசனத்தின் மூலமாக முஸ்லிம் சமுதாயம் எப்படி இறைவனுக்கு இணை கற்பித்துக் கொண்டு இருக்கிறாங்கன்றது ஒரு பகுதி. இதுல அல்லாஹ்வுடைய பாதையில் கொலை செய்யப்பட்டவர்களை நீங்கள் இறந்தவர்கள் என்று கருதாதீர்கள். தர்காவை கட்டி வைத்துக் கொண்டு அதுல பாத்தியாவும் மௌலுதும் ஓதிக்கொண்டு எங்களுக்கு இவர் சொர்க்கத்திற்கு கொண்டு போவதற்கு இறைவனிடம் பரிந்துரை செய்து வைப்பார் என்று அந்த ஒளியாவை இந்த ஒளியாவை என்று சொல்லி ஆயிரக்கணக்கான தர்காக்களை தமிழகத்திலும் ஏற்படுத்தி கொண்டு இந்த நிலைக்கு உள்ளானதுக்கு சமுதாயத்திற்கு எது காரணியாக இருக்கின்றது என்றால் இந்த ஒரு வசனமும் ஒரு காரணம். சரியான புரிந்துணர்வு இல்லாததனுடைய வெளிப்பாடு. அந்த ரூஹை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்த வசனத்தில் தொடர்ச்சியாக கூறி காண்கிறான். அவர்கள் தமக்கு இறைவனிடம் இருந்து வழங்கப்படக்கூடிய அதில் மகிழ்ச்சி அடைகின்றனர். அது மாத்திரமா கிடையாது, தமக்கு பின்னுள்ள நிலையில் தன்னை போன்று இறைவனிடம் வரவிருக்கின்றார்களே அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை என்று அதிலும் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு ரூஹ் இருக்கின்றது. அதுதான் உன்னதமான ரூஹ். அந்த உன்னதமான ரூஹ் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு சமயம் சஹாபாக்களிடமே கேட்டார்கள். சஹாபாக்களிடம் இந்த கேள்வியை அவர்களும் முந்திய நிலையிலேயே இந்த வசனத்திற்கான விளக்கத்தையும் கேட்டு அறிந்திருக்கக்கூடிய செய்திகள் ஹதீஸ் கிரந்தங்களில் பரவலாகவே நம்மளால் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதரே,
அவர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது என்றால் எப்படி? அந்த ரூஹை குறித்து எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னா, இறைவன் புறத்தில் இருந்து இறைவனுக்காகவே அவர்கள் கொலை செய்யப்பட்ட நிலையில கைப்பற்றப்பட்டுச்சே அந்த ரூஹுக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் கொடுக்கிறான்னா, பூத உடல், இந்த உடலுடன் மாத்திரம் அல்லாமல் சொர்க்கத்திற்கு உடனடியாக சென்று விட்டார்கள். அங்கே பச்சை நிற பறவையினுடைய கூட்டுக்குள்ளக்க அதனுடைய ரூஹு புகுத்தப்பட்டு சூழத்தின் எல்லா பகுதியிலையும் அவர்கள் சுற்றி வருவார்கள். அவர்களுக்கு அங்கே விரும்பியதெல்லாம் உண்ணுவார்கள். அரிசிக்கு கீழே தொங்க விடப்பட்டிருக்கக்கூடிய கூட்டுக்குள் அவர்கள் வந்து சேருவார்கள். ஒவ்வொரு முறையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பார்த்து கேட்பான், உங்களுக்கு என்ன வேண்டும், இதை விட கேளுங்க அப்படின்னு. இதை விட எங்களுக்கு என்ன வேணும், இதை விட எங்களுக்கு என்ன வேணும்? கபூரி என்று நல்லவர்களுக்கு என்று தீர்மானித்து வைத்திருக்கின்றாய், அந்த உலகத்தையும் விட எடுத்த எடுப்பிலேயே மறுமையினால தீர்ப்பு வழங்கியதற்கு பின்னதாக கொடுக்கப்படக்கூடிய பரிசை எங்களுக்கு கொடுத்து விட்டாயே, இதற்கு மேல என்ன வேணும்? அல்லாஹ் விட மாட்டான். என்ன வேணும் கேளு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரூஹ்கள் அத்தனையுமே சொல்லுவார்கள், மறுபடியும் இந்த உலகத்திற்கு போகணும், மறுபடியும் உன் புறத்திலேயே நாங்கள் கொலை செய்யப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையினுடைய வாய்ப்பு எனக்கு கூட அப்படின்னா, இந்த உலகம் என்பது ஒன்றே, மறுபடியும் போக முடியாது. உங்களிடம் நான் கேட்டுக்கொண்டே இருந்தால் இந்த பதில் தான் வரும். இந்த சூனத்திற்குள் நீங்கள் விரும்பியவாறு சுற்றி தெரியுங்கள், விரும்பியவாறு எதனையும் கூறுங்கள் என்று அவர்களுக்கு அங்கே பதிலளிக்கப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இதை பார்த்த உடனே நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், நாமெல்லாம் இந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய பாதையில கொலை செய்யப்படுவதற்குரிய வாய்ப்பு நமக்கு இருந்ததுன்னா அந்த உன்னதமான ரூஹ் என்ற பட்டியல நம்மளால வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குமே என்ற எண்ணம் நமக்கு ஏற்படும். அப்படி ஏற்படுகின்ற பொழுது அந்த ஒரு கேட்டகரியில மாத்திரம் தானே வழங்கப்படுது. அது ஒரே கேட்டகரியில நம்ம எல்லாருமே அப்படியான பாக்கியத்தை அடைய முடியுமா? அந்த உன்னதமான ரூஹ் என்ற பட்டியலில் நம்ம இடம் பிடிக்க முடியுமா என்ற ஒரு சந்தேகம் எழுது இல்லையா? இதே மாதிரிதான் எழுந்தது சஹாபாக்களுக்கும் கூட. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதனை மையப்படுத்திய சஹாபாக்களிடம் கேட்டார்கள், மா தகுந்தூன ஷஹீது ஃபீக்கும், சஹாபாக்களே ஷஹீது என்றால் யார் அப்படின்னு கேட்டாங்க. இதற்கு பேர், இந்த உன்னதமான ரூஹுக்கு சொந்தக்காரர்கள் யார் என்றால் அல்லாஹ்விற்காக உயிர் தியாகம் செய்யக்கூடியவர்கள் தான் என்பதை விளங்கியதோடு மாத்திரம் அல்லாமல் சஹாபா பெருமக்களிடம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்டார்கள், ஷஹீத் என்றால் யார் என்று கேட்டவுடன், மன் குதில ஃபீ சபீலில்லாஹி ஃபஹுவ ஷஹீத், அல்லாஹ்வின் புறத்தில் கொலை செய்யப்படக்கூடிய நிலையில் இருப்பார்களே அவர்கள் தான் ஷஹீத். அல்லாஹ்வுடைய பாதையில் கொலை செய்யப்பட்டார்களே அவர்கள் தான் ஷஹீத், உயிர் தியாகிகள் என்று கூறுவார்கள். மா தகுந்தூன ஷஹீது ஃபீக்கும் என்று கேட்டார்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக இவர்களுடைய பதில் இப்படி இருந்த மாத்திரத்திலேயே, இன்ன சுகதா உம்மத்த இதல்ல கலீல், நீங்கள் சொல்வது மாத்திரம்தான் ஷஹீத் என்று இருந்திருந்தால், உன்னதமான உயிராக இருந்திருந்தால் அந்த பட்டியலில் என்னுடைய சமுதாயத்தினுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்திருக்கும். அப்போ அதிகமாக இருக்குமா? அப்படிப்பட்ட ஒரு நிலையிலையும் உன்னதமான உயிருடையவர்கள் யார் என்று இருக்கின்றார்களா? அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் யார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே யார் என்று கேட்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலை வாசிக்கின்றார்கள். இதுதான் நம்ம ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய இடம். உன்னதமான உயிராக நாம் இருப்பதற்கு கவனத்தில் கொள்ள வேண்டிய இடம் எது? இதுதான். யார் அல்லாஹ்வினுடைய பாதையில் கொலை செய்யப்பட்டார்களோ அவர்களும் யார்? உன்னதமான உயிருக்கு சொந்தக்காரர்கள். மன்னரை வாழ்க்கை என்பது கிடையாது, எடுத்த எடுப்பிலேயே சூனத்திற்கு செல்லக்கூடியவர்கள். யார் அல்லாஹ்வினுடைய பாதையில் செல்லுகின்ற போது மரணித்தார்களோ அவர்களும் ஷஹீத். கொலை செய்யப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் யார்? யுத்த களத்திற்கு செல்வார்கள். இஸ்லாமிய அரசாங்கம் அமைந்திருந்தால் போர்க்களத்துக்கு செல்லுவாங்க, அங்க கொலை செய்யப்படுவாங்க. அந்த அடிப்படையில மரணித்தால் அவர்கள் யார்? அவர்கள் ஷஹீது நிலங்கி இருக்கும். இங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லுகின்ற பொழுது யார் மரணிக்கின்றாரோ அவரும் ஷஹீத் அப்படின்னு சொல்றாங்க. இறைவனுக்காக இறை செய்திகளை அறிந்து கொள்வதற்காக பயணம் மேற்கொள்கிறோம். மார்க்கத்தை வளர்த்தெடுப்பதற்காக நம்முடைய பங்களிப்பு ஏதேனும் ஒரு வகையில் அது இருப்பதற்காக நாம் உழைப்பு காட்டி அதில் பயணம் மேற்கொள்கின்றோம். அந்த பயணத்தின் போது இயற்கையான மரணம் நம்மை ஆட்பித்தால் நாமும் யாராகிவிடுவோம்? உன்னத உயிருக்கு சொந்தக்காரர்களாக ஆகிவிடுவோம் என்பதை ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல விளக்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக யார் ஒருவர் கொள்ளை நோயினால் மரணித்தார்களோ அவர்களும் ஷஹீத். வயிற்று வலி நோயினால்
வயிற்று சம்பந்தப்பட்ட நோயினால் ஒருவர் மரணித்தார் என்றால் அவரும் உன்னத உயிருக்கு சொந்தக்காரர், அவரும் ஷஹீத். நீரில் மூழ்கி மரணிக்கக்கூடியவர் உன்னத உயிருக்கு சொந்தக்காரர். கட்டிட இடுபாடுகளுக்குள் இடிந்த நிலையில் மரணிக்கக்கூடியவர் அவரும் யார்? உன்னத உயிருக்கு சொந்தக்காரர், உயிர் தியாகிதான் அவர். ஒருவர் தன்னுடைய பொருளாதாரத்தை காக்கக்கூடிய சண்டையில் மரணிக்கிறார் என்று சொன்னால் அவரும் யார்? அவரும் ஷஹீத், உன்னத உயிருக்கு சொந்தக்காரர். ஒருவர் தன்னுடைய குடும்பத்தை காக்கக்கூடிய போராட்டத்தில் சண்டையில் மரணித்தார் என்று சொன்னால் அவரும் ஷஹீத். நீங்க சொல்வது ஒரே ஒரு நிலைதான், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இவ்வளவும் பட்டியல போடுறாங்க. அதோட மாத்திரம் கிடையாது, இது எல்லாமே பெரும்பாலும் ஆண்கள் இந்த பட்டியலில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு நிலையை அடைந்து விடுவார்கள். இவர்களுக்கு பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு குறைவுதான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதோட மாத்திரம் நிறுத்தி விடாமல் இறுதியாகவும் அதனையும் சொல்லி காமிக்கிறாங்க. வேறு ஒரு ரிவாயத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் மரணித்து விட்டால், பிரசவத்தின் போது மரணித்து விட்டால் அவரும் யார்? உன்னத உயிருக்கு சொந்தக்காரர். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்திற்கு யாரேனும் ஒருவர் உள்ளாகிவிட்டால் என்றால், நீங்கள் நினைப்பது போன்று போர்க்களத்துக்கு சென்றுதான் மரணித்த நிலையில் ஒருவர் உயிர் தியாகி உன்னத உயிருக்கு சொந்தக்காரர் என்ற அடிப்படையில் ஆகமாட்டார். அதனையும் கடந்து இவ்வளவு பட்டியல்கள்ல நாம ஏதேனும் ஒரு வகையில உள்ளாவதற்குரிய மரணமாக நாம ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையில் ஒரு இறை விசுவாசியாக இருக்கக்கூடிய நாம இதில் முனைப்பு காட்டினோம் என்று சொன்னால், அல்லாஹ்விடம் எப்படிப்பட்ட ஒரு மகத்தான பரிசு இருக்கின்றது. இந்த உன்னத உயிருக்கு சொந்தக்காரவா நாம இருக்க வேண்டுமா இல்லையா? பிரார்த்தனையை அதிகமான அளவிற்கு நாம் வைக்கிறோம் இந்த உலக தேவைக்காக. என்றாவது நாம் ஒரு நாள் மரணிக்க போகின்றோம் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது. அதை மறுக்கக்கூடிய தவறான நம்பிக்கையே நம்மளுக்கு இல்லை. ஒரு தடவைதான் இந்த வாழ்க்கை, ஒரு தடவைதான் மரணிக்க போறோம் அப்படின்ற நிலையில நம்முடைய ரூஹ் கைப்பற்றப்படுகின்ற பொழுது, இறைவா அப்படியான ஒரு வாய்ப்பை எனக்கு கொடு, எனக்கு ஷஹாதத்தை கொடு, எனக்கு ஷஹாதத்தை கொடு, எனக்கு ஷஹாதத்தை கொடு. எத்தனை நபர்கள் நாம கேட்டிருக்கிறோம், எத்தனை நபர்கள் அந்த வார்த்தையை நாம முன்மொழிந்திருக்கிறோம். இறைவனிடம் நாம நம்முடைய உயிர் உன்னதமான நிலையை கைப்பற்றப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவா எனக்கு தா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோமா? கேட்க வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியமாக நம்ம கவனத்துல கொள்ள வேண்டியது. இந்த செய்திகளை எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு இறுதியாக ஒன்று சொல்றாங்க. ஏன் கேட்கணும்னு சொல்லி சொல்றோம்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, மன் சஹலல்லாஹ ஷஹாதத ஃபீ சித்கி, இப்படியான ஒரு பிரார்த்தனையை, இறைவனுக்காகவே என்னுடைய உயிர் போக வேண்டும் என்ற ஷஹாதத்தை வேண்டிய ஒரு பிரார்த்தனையை யார் ஒருவர் உண்மையிலேயே கேட்டு வருகிறாரோ, இந்த வார்த்தையை நம்ம ரொம்ப கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஃபீ சித்கின், யார் உண்மையாகவே கேட்கின்றாரோ, பல்லல்லாஹு மனாசிய சுகதா வ இம்மாத ஃபிராஷி, அவர் தன்னுடைய வீட்டில் விரிப்பில் மரணித்தாலும் சரி. தொடர்ச்சியா கேட்டுட்டே வர்றோம்லங்க, தொடர்ச்சியா நம்ம கேட்டுட்டே வர்றோம். அல்லாஹ்வுடைய பாதையில போய் நம்ம மரணிக்கல, வயிற்று வலியினால் நம்ம மரணிக்கல, கொள்ளை நோயினால் நம்ம மரணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை, கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி மரணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை, நீரில் மூழ்கி மரணிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லை, குழந்தை பெறுகின்ற பொழுது நிலையில நம்ம மரணிக்கவில்லை. இந்த நிலையில் இருந்து வரக்கூடிய நேரத்தில் தொடர்ச்சியாக உண்மையிலேயே இறை விசுவாசம் கொண்ட நிலையில், இறைவா என்னுடைய உயிரை உனக்காகவே அர்ப்பணிக்கக்கூடிய, உனக்காகவே போகக்கூடிய அந்த ஷஹீத் என்ற உன்னதமான உயிருக்கு சொந்தக்காரராக என்னை ஆக்கிவையும் சொல்லி கேட்டுக்கொண்டே வந்தோமே. வீட்டுல போய் படுத்தாருங்க, தொழுதுட்டு எந்திரிச்சு வரலங்க, செய்தி எத்தனை தடவை நம்ம கேட்டிருக்கிறோம். இரவுல தூங்க சென்றாருங்க, காலையில எந்திரிக்கலங்க அப்படின்ற செய்தி எத்தனை தடவை கேட்டிருக்கிறோம். எப்படியான முகத்தெல்லாம் நம்ம சந்திச்சிருக்கோம். அந்த நிலையில நாம மரணிச்சிட்டோம்னா, இந்த பிரார்த்தனை வைத்துக் கொண்டு வரக்கூடியவர் மரணித்து விட்டோம் என்று சொன்னால், இறைவனிடம் நாம் எப்படிப்பட்ட ஒரு தர்ஜாவை அடைவோம்? உன்னத உயிருக்கு சொந்தக்காரர்களாக, கபர் வாழ்க்கையே இல்லாமல் எடுத்த எடுப்பிலேயே சூனத்திற்குரிய பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு உன்னத உயிருக்கு சொந்தக்காரர்களாக ஆவதற்கு பிரார்த்தனையில் நாம வைத்துக் கொண்டு வந்ததற்காக இறைவன் வழங்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நாம் தவற விட்டு விட்டோம் என்றால், ஒரு தடவை தானே மரணிக்க போறோம், அடுத்த வாய்ப்பு நம்மளுக்கு இல்லை இந்த உலகத்துல. அப்படி போகக்கூடிய உயிர் இறைவனுக்காக இருக்கட்டும் என்ற பிரார்த்தனையுடன்
ஒருவர் மன்றாடி வருவோமே ஆனால் நிச்சயமாக அவரும் யார் உன்னத உயிருக்கு சொந்தக்காரர்களாக ஆக முடியும். இறைவனிடம் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும். அப்படியான ஒரு பாக்கியத்தை இறைவன் நம்ம அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக முதலாவது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை மார்க்கத்தில் இறைவனுடைய போதனைகளும் இறை தூதர் அவர்களுடைய வழிமுறை மட்டும்தான் மார்க்கம் என்பது திரும்ப திரும்ப தன்னுடைய 23 ஆண்டு கால நுபுவத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் உரையாற்ற தோன்றுவார்களோ அப்பொழுதெல்லாம் ஆரம்பத்திலேயும் சொல்லிவிடுவார்கள். ஒருவேளை அந்த உரையில் எந்த தலைப்பின் கீழ் அவர்கள் மக்களிடம் உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ முதலாவது சொல்லாவிட்டாலும் கூட இறுதியாவது அதனை சொல்லி நிறைவு செய்வார்கள். அது என்ன என்றால், ஒரு ஷர்ருல் உம்ரி முஹதஸாத்துஹா வகுல்ல முஹதஸத்தின் பிதுஆ வகுல்ல பிதுஆத்தின் லலாலா வகுல்ல லலாலத்தின் பின்னார். மார்க்கத்தின் பெயரினால் புதிதாக உருவாகக்கூடிய வணக்க வழிபாடுகளில் இருந்து உங்களை நான் எச்சரிக்கிறேன். புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் அனாச்சாரம், அனாச்சாரம் அனைத்தும் வழிகேடு, வழிகேடு அனைத்தும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அறிவுரையை, எச்சரிக்கையை கூறாமல் எந்த ஒரு முறையும் அவர்களிடம் இல்லை என்று நம்மளால் சொல்லிவிட முடியும். ஏன் அப்படி சொன்னார்கள்? அவர்களினுடைய வழிமுறைகள் தான் நம்முடைய விரல் நுனிய அளவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வசதி உள்ள காலத்தில் கூட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலும் அப்படியான ஒரு நிலைமைக்கு நாம் உள்ளாகி விடுவோமா என்றால் உள்ளாகி விடக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றோம். காலங்காலமாக இஸ்லாமிய சமுதாயத்தில் மலிந்து காணப்படக்கூடிய விதத்தான வணக்க வழிபாடுகள் என்பது சொல்லி மாளாது. அவ்வளவு தூரத்திற்கு ஒவ்வொரு மாதத்திற்கும் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக இன்றைய தினம் ரஜப் 27 என்பது இன்றைய தினத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலில் நடந்த மிக முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. ஒரே இரவுல சுற்றுப்புறத்தை பாக்கியமிக்கதாக ஆக்கிய மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து அழைத்து சென்றானே, அப்படிப்பட்ட இறைவன் தூயவன், அவன்தான் தூய்மையானவன். எதற்காக? பாரக்கனா லி ஹவுலஹு, அவன் தன்னுடைய அத்தாட்சிகளை காட்டுவதற்காக. இந்த நம்பிக்கையை ஒருவர் நம்பவில்லை என்றால் இஸ்லாத்தை விட்டு வெளியில போடுவார். ஒரே இரவுல புராக் வாகனத்துல சென்றார்களா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து சென்றார்கள். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடனான பயணத்தில் முதலாவது வானத்தை அடைந்தார்கள். முதலாவது வானத்தில் அங்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டார்கள். இரண்டாவது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம், எலியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டார்கள். மூன்றாவது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டார்கள். நான்காவது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டார்கள். ஐந்தாவது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டார்கள். ஆறாவது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டார்கள். ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டார்கள். அதனையும் கடந்து சித்ரத்துல் முன்தஹாவில் அல்லாஹ்விடம் உரையாடிவிட்டு அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கக்கூடிய ஹவுசர் நீர் தடாகத்தை பார்த்துவிட்டு அதனுடைய வர்ணனைகளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக கேட்டு அறிந்து இந்த உம்மத்திற்கு எடுப்பதோடு மாத்திரம் அல்லாமல் 50 நேர தொழுகையை வாங்கிவிட்டு 6வது வானத்திற்கு வருகை தருகின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்முடைய பலவீனத்தை குறித்து எடுத்துரைத்து, உங்களுடைய சமுதாயம் 50 வக்துக்கெல்லாம் தயாரான நிலையில கிடையாது, போய் குறைத்துக் கொண்டு வாருங்கள் என்று ஒவ்வொரு படிப்படியாக குறைத்த நிலையில் இறுதியாக 5 வக்து தொழுகையை வாங்கி வந்து நிறைவு செய்த சம்பவம் என்று. அந்த 5 நேர தொழுகையை ஒருவர் ஒரு மூவி நிறைவு செய்து விட்டால், ஒரு நாளைக்கு 50 நேர தொழுகையை நிறைவு செய்து விட்டதாக அவருடைய பட்டியலில் டிக்கடிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அந்த பயணத்தின் மூலமாக இந்த மக்களுக்கு, இந்த உம்மத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கையை ஒரு இரவுல, அதுவும் விஞ்ஞான உலகம் வளர்ச்சி அடையாத காலத்துல, ராக்கெட்டோ விமானமோ இல்லாத காலத்துல ஹரம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரையும் சென்றார்கள். அப்படியெல்லாம் கேலி கிண்டல்கள் செய்தார்கள் இறை மறுப்பாளர்கள். இந்த நிகழ்வை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைக்கின்ற பொழுது விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களே அந்த நேரத்தில் இஸ்லாத்தில் இருந்தார்கள். மற்றவர்கள் எல்லாம் வெளியேறி சென்றார்கள். யாரெல்லாம் இந்த சம்பவத்தை மறுக்கின்றார்களோ அவருக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது நம்பிக்கை தொடர்பானது. இப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த விண்ணுலக பயணத்தினுடைய இறை தூதர் அவர்களுடைய இந்த நிகழ்வை யாரேனும் ஒருவர் மறுத்து விட்டார் என்று சொன்னால் இஸ்லாத்தில் இல்லை. அதே நேரத்தில் இந்த இரவுக்கென்று சிறப்பும் இருப்பதாகவும்,
இந்த இரவு என்று நடந்தது என்று சொல்லக்கூடிய வகையிலையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வழிமுறையில் இருந்ததா, அவர்களை பின்பற்றி ஜானுக்கு ஜான் உலகத்துக்கு மூலம் ரசூலாவை பின்பற்றினார்களே அந்த சஹாபா பெருமக்களிடம் இருந்ததா, வரலாற்று குறிப்புகளில் எங்கேயும் ஒரு இடத்தில் தெளிவான முறையில் ரஜப் 27 தான் என்ற சான்றுகள் இருந்ததா, இரவில் நின்று வணங்குவதும் பகலில் நோன்பு பிடிப்பதும் என்பதும் இறைவன் சொல்லித்தராத வணக்கமா? இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை சிறப்புகளை இருந்தது என்று சொன்னால் ஒவ்வொரு வருடமும் சொல்லி தந்து அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய செய்தியை எந்த கிதாபை நீங்க எடுத்து பார்த்தாலும் தெளிவான முறையில் நமக்கு கிடைத்திருக்கும். ஆனால் என்ன செய்கின்றது சமுதாயம்? இல்ல முன்னோர்கள், எங்களுடைய இமாம்கள், நாதாக்கள், சுகதாக்கள் அவர்களெல்லாம் சொன்னார்கள், கடைபிடித்தார்கள், அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், கடைபிடித்து வருகிறோம் என்று சொன்னார்களே, இது சுவனத்தின் பக்கம் அழைத்து செல்வதை விட நரக படுகொலையின் பக்கம் தள்ளக்கூடிய இபாதத்தை செய்து நரகத்திற்கு போவது என்பது மிகப்பெரிய கை சேரும். ஆகையினால் சமூகமே விழித்துக் கொள்ளுங்கள், விதத்தான செயல்பாடு நம்மிடம் இருந்துவிடக் கூடாது என்பதை தெளிவாக அறிந்து கொண்டு நபிவழிக்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய வகையில் சின்ன அளவுக்கு உள்ள அமலாக இருந்தாலும் அதனை நபிவழியின் அடிப்படையில் செய்யக்கூடிய மக்களாக இருந்து வாழ்ந்து மரணிக்கக்கூடிய உன்னத உயிருக்கு சொந்தக்காரர்களுடைய பாக்கியத்தில் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக உரையை